ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு தனிஷ்டக் தமிழ். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கண்டினியூ பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டை எப்படி நம்ம ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணுறது, ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு அப்ளை பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபிசிக்கலாக ஒரு நல்ல ஒரு பேன் கார்டு பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வரும், நம்ம போஸ்ட்டுக்கு வரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டை வந்து வீட்டில் வச்சுட்டு வெளியே போகும்போது கொண்டு வராமல் நிறைய பேர் மறந்து அந்த மாதிரி சில பிரச்சனைகளில் வந்து சிக்குவாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேன் கார்டை வந்து நம்ம ஃபோன்லேயே நம்ம வந்து பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் கூடவே நம்ம சேனலோட எல்லா சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்மளை டிஎம் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டவுட்டுகளுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவா? ஓகே, இப்போ பேன் கார்டை எப்படி நம்ம ஃபோன் வழியாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், பேன் கார்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த 3 வெப்சைட்டோட லிங்க்குமே நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னால நீங்கள் வந்து பேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 வெப்சைட்டுக்கு 3 விதமான கதைகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு, இன்னொன்று வந்து பேன் கார்டு, ஓகேவா? ஸோ பேன் கார்டு பார்த்திங்கன்னா நம்மள 1% கம்மியான நபர்கள் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். மற்ற எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பேன் கார்டை அப்ளை பண்ணி நம்ம கையில் வச்சுருப்போம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸோட வெப்சைட் தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வெப்சைட் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் பேன் கார்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முதல் வெப்சைட் ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி நீங்கள் பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்த பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க இன்கம் டேக்ஸோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ஸ்டன்ட் பேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி லோட் ஆகும், ஓகேவா? லோட் ஆகிட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் செக் ஸ்டேட்டஸ் அண்டு டவுன்லோட் பேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நேம், அதாவது நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை? ஸோ அந்த நேரம் நீங்கள் ஆதார் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த ஆதார் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கான பேன் கார்டோட பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ண கேட்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது, உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். ஹைஃபன்ஸ், ஸ்பேஸு, ஸோ இது எதுவுமே போடாமல் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் நெருக்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் அதாவது ஓப்பன் ஆயிரும், ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு கரெக்டாக அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். மற்ற எல்லாருக்குமே இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி எரர் தான் வரும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எரரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு தான் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் பேன் கார்டு வச்சுருக்க பர்சன்ஸ்க்கு இந்த வெப்சைட் ஒர்க் ஆகாது. பேன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான், அதாவது பேன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகும், ஓகேவா? ஏன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணவங்க எனக்கு ஃபிசிக்கல் கார்டு வேண்டாம் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு இந்த ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகும். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து 2 போர்ட்டல் இருக்குது, ஓகேவா? 2 போர்ட்டலுமே பார்த்திங்க அப்படின்னா NSDL ஒன்று, UTI TSL. ஸோ இந்த 2 போர்ட்டல்லையுமே பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபிசிக்கல் பேன் கார்டு, அதாவது நம்ம கையில் இருக்குல்ல கார்டாகவே, PVC கார்டாகவே இருக்குல்ல, ஸோ இந்த பேன் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கையில் இருக்கிற PVC கார்டு, அதாவது பேன் கார்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேன் கார்டு பேக் சைடில் நான் இப்போ சிம்பிளாக காமிக்கிறேன் உங்களுக்கு டிஸ்பிளேயில். ஸோ அந்த பேன் கார்டு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா NSDL அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டிருக்கா, இல்லை அப்படின்னா UTI TSL அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா NSDL ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லிங்க், ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செகண்ட் லிங்க் NSDL லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும், ஓகேவா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேணால் குக்கீஸ் எல்லாம் அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு இதில் அக்னாலஜ்மெண்ட் நம்பரு, பேன் நம்பர்னு இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பேன் கார்டில் செலக்ட் ஆகிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட பேன் கார்டு நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பேன் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க ஆதார் நம்பர், உங்களோட ஆதார் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்
நீங்கள் டேட் ஆஃப் மந்த், அதாவது நீங்கள் வந்து பிறந்த மாதத்தை இதில் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வருஷத்தை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டின்னு கொடுத்துருப்பாங்க, அது வேண்டாம், அது ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமா கீழே இருக்க இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க கேப்சா, அதாவது ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். அது உங்களுக்கான இபேன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதே டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி இபேன் கார்டை டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஃப்ரீ கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ₹8.26 வந்து எடுத்துப்பாங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிவிசி கார்டு ஏதாச்சும் நீங்கள் அதாவது நீங்கள் பேன் கார்டு வந்து இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் 30 நாளைக்கு உள்ளாடி நீங்கள் வந்து இந்த இபேன் கார்டை டவுன்லோட் பண்ண இந்த வெப்சைட் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க 30 நாள் பார்த்தீங்களா? ஸோ அந்த 30 நாள் தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ₹8.26 நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா வேறு எந்த எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஈஸியாகவே நீங்கள் அந்த பேன் கார்டு பின்னாடி இருக்கிற NSDL ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, மூணாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு பின்னாடி UTI TSL அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூணாவது வெப்சைட் தான் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் NSDL கார்டை வந்து இந்த வெப்சைட்டில் இந்த UTI TSL வெப்சைட்லேயோ இல்லைனா UTI TSL கார்டை வந்து NSDL போர்ட்டல்லையோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே தனித்தனி பிராண்டு. ஸோ பார்த்திங்கன்னா தனித்தனி கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இன்கம் டேக்ஸ் கீழே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. பட் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ப்ரௌசிங் சென்டரோ இசேவை மையத்திலையோ நீங்கள் வந்து போய் அப்ளை பண்ணியிருக்கலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்க என்ன போர்ட்டலில் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ அது நம்ம கார்டு பின்னாடி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கார்டு பின்னாடி இருக்க நேம் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த NSDL UTICL இந்த 2 வெப்சைட்லையுமே அப்ளை பண்ண கார்டுக்கு இன்கம் டேக்ஸோட மெயின் வெப்சைட்லேருந்து உங்களால் இபேன் கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ 3 வெப்சைட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு சேராது, முரண்பட்டு தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார்டில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பயன்படுத்தணும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ கார்டு பின்னாடி பார்த்திங்கன்னா UTI TSL ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த நான் 3வது ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்ல, ஸோ அந்த 3வது லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் மந்த்தும் இயரும். ஓகேவா? அதாவது டேட் வேண்டாம், மாதமும் வருஷமும் சேர்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா GST நம்பர் கொடுத்துருக்கோங்க, அதுவும் வேண்டாம், அது ஆப்ஷனல் தான் நம்ம அங்கே மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே என்னென்னா இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவை கரெக்டாக கீழே இருக்கிற காலத்தில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் மாதிரியே உங்களுக்கு இபேன் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு 30 டேஸ்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து இபேன் கார்டு வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி 30 நாள் கழிஞ்சிருச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ₹8.26 நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் இந்த ₹8.26 அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது, சின்ன அமௌண்ட் தான். நம்ம UPI பண்ணியே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் இபேன் கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ சாதாரண விஷயம் அப்படின்னுலாம் நினைக்காதீங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் பேன் கார்டு பின்னாடி இருக்கிற கம்பெனியோட நேமை பார்த்து அந்த போர்ட்டலுக்கு வந்து தான் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.